ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல் நார்தர்ன் ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான ஸ்போர்ட்ஸ் கோட்டால சரிங்களா, குரூப் டி போஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஒன்லி ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா அதுக்கு மட்டும் தான் எலிஜிபிள் சரிங்களா. அதாவது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பாருங்க, அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16ஆம் தேதி ஓப்பன் ஆயிடுச்சு சரிங்களா. இந்த மாதம் 16ஆம் தேதி ஓப்பன் ஆயிடுச்சு. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் டேட்டு அப்ளிகேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் அதாவது மே மாதம் 16ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது சரிங்களா. மே மாதம் 16ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. அப்புறம் வந்து எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் ட்ரையல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் ட்ரையல் போட்டிருக்காங்க. ஜூன் மாதம் வந்து அவங்களுக்கு வந்து அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும் சரிங்களா. அதாவது இன்டர்வியூ, டெஸ்ட்டு அவங்களும் டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்படி ஃபிட்டாக இருக்காங்களா, சரிங்களா. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் பண்ணுவாங்க. அதான் சொல்லியிருக்காங்க எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் ட்ரையல் சரிங்களா. அப்புறம் இது வந்து கம்ப்ளீட்டாக ஆன்லைன் தான். அதாவது வேரியஸ் கேம்ஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க சரிங்களா. வேரியஸ் கேம்ஸ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு ஃபுட்பால் தெரியும், இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 கேட்டகரி இந்த கேம்ஸ் இருக்காங்க. நீங்கள் வந்து எந்தெந்த கேட்டகரியில் வந்து எலிஜிபிள் ஆகுறீங்க, உங்களுக்கு ஃபுட்பால் தெரியும், இல்லை வந்து அத்லெட்டிக்லேயும் உங்களுக்கு தெரியும், இல்லை பாக்ஸிங் தெரியும் அப்படின்னா கூட நீ என்ன பண்ணலாம், நீங்கள் செப்பரேட்டாக கூட அப்ளை பண்ணலாம் சரிங்களா. அதாங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ ஃபுட்பாலும் உங்களுக்கு தெரியும், அத்லெட்டிக்கும் உங்களுக்கு தெரியும்னா, நீங்கள் வந்து செப்பரேட் அப்ளிகேஷன் கூட நீங்கள் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு பர்சனே வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் போஸ்ட்டுக்கு சரிங்களா, அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. என்னென்ன கேம்ஸ் பாருங்கள். ஃபுட்பால் மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தந்த பொசிஷனுக்கு சரிங்களா, இந்த பொசிஷனில் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி டிவிஷன் சொல்லியிருக்காங்க. மொத்தம் ஒரு ஒரு பொசிஷனுக்கு ஒரு வேகன்சி. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி. மொத்தம் 5 பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா. 5 பொசிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி சொல்லியிருக்காங்க ஃபுட்பால் மென்னுக்கு. அப்புறம் வெயிட் லிஃப்டிங் மென்னு வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை கிலோ தூக்கணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அத்லெட்டிக் உமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 400 மீட்டர்ஸு சரிங்களா, அவங்களுக்கு 2 வேகன்சி. அதுக்கப்புறம் அத்லெட்டிக் மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தந்த மீட்டர்ஸில் வந்து ரன் ரன் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி. அப்புறம் பாக்ஸிங் மென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிலோகிராம் வந்து அவங்க எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்காங்க. அவங்களுக்கு 3 வேகன்சி சரிங்களா. அப்புறம் பாக்ஸிங் உமனுக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்விம்மிங் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்னு அவங்களுக்கு 3 வேகன்சி. அப்புறம் டேபிள் டென்னிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்னு அவங்களுக்கு 2 வேகன்சி. ஹாக்கி மென் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி. அப்புறம் ஹாக்கி உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி. அப்புறம் பேட்மிண்டன் மென்னு வந்து பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி சரிங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கபடி உமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி. கபடியிலே மென்னுக்கு ஒரு வேகன்சி. அப்புறம் ரெஸ்ட்லிங் மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி. அப்புறம் ரெஸ்ட்லிங்கில் உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி. செஸ்ஸில் வந்து மென்னுக்கு மட்டும்தான் அது ஒரு வேகன்சிங்களா. மொத்தம் 38 வேகன்சி. மொத்தம் 16 வகையான அந்த கேட்டகரியை வந்து பிரிச்சுட்டு 38 வேகன்சி சொல்லியிருக்காங்க சரிங்களா. நீங்கள் எந்த கேட்டகரியில் எந்த பொசிஷனுக்கு வந்து நீங்கள் சூட்டபிள் ஆகுறீங்க அப்படின்றத கிளியராக செக் பண்ணிக்கங்க சரிங்களா. அப்புறம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயசு தான் இருக்கணும். நோ ஏஜ் ரிலாக்ஸேஷனே கிடையாது சரிங்களா. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு 10th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்புறம் வேறு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் வந்து என்னவா இருக்கணுன்றத சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது ரெப்ரசன்டேட் த கண்ட்ரி எனி ஆஃப் த கேட்டகரி சி சாம்பியன்ஷிப் சரிங்களா. எனி ஆஃப் த கேட்டகரிஸ் சி சாம்பியன்ஷிப் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அல்லது அட்லீஸ்ட் 3rd பொசிஷன் இன் ஃபெடரேஷன் கப் சாம்பியன்ஸ் சரிங்களா. சீனியர் கேட்டகரியில் 3rd பொசிஷனில் வந்து ஒரு ஃபெடரேஷன் கப் சாம்பியன்ஷிப்பில் 3rd பொசிஷன் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ஈக்குவலண்ட் யூனிட் எக்ஸப்ட் மராத்தான கிராஸ் கண்ட்ரி தவிர்த்து லீஸ்ட் 8th பொசிஷன் இன் சீனியர் நேஷனல் சாம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இந்த மராத்தான் கிராஸ் கண்ட்ரி அதை தவிர்த்து மற்றதில் 8வது பொசிஷன் சீனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் 8வது பொசிஷன் இருந்தாலே ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்புறம் பேட்மிண்டன் டேபிள் டென்னிஸ்க்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். சீனியர் சிங்கிள்ஸ் அந்த கேட்டகரியில் வரணும். 30 பொசிஷன்ஸ் சரிங்களா, அப் டு 30 பொசிஷன்ஸ் அப்படின்றத இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹாக்கி உமனுக்கு வந்து
கண்டிஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதாவது என்ன டோர்னமெண்ட்ல வந்து இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ல 4 ஆர் மோர் நேஷன்ஸ் விளையாடியிருக்கணும். பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது இங்க கிளியரா சொல்லியிருக்காங்க சரிங்களா. செஸ்ஸும் அதே போல தான். செஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அ அ 2300 அல்லது மோர் ஃபைட் ரேட்டிங் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா செஸ்ஸுக்கு. ஒரு ஒரு கேமுக்குமே வந்து அதுக்கு ஏத்த மாரி கிரைட்டீரியா சொல்லியிருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கங்க சரிங்களா. அதேபோல ஸ்கீம் ஆஃப் ரெக்யர்மென்ட் அதாவது செலக்ஷன் எப்படி செலக்ஷன் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அப்ளிகேஷன் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் மானிட்டர் பண்ணிட்டு உங்கள கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். உங்க எல்லா டாக்குமெண்ட்டுமே செக் பண்ணுவாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையல்ஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ட்ரையல்ஸ்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து ஃபிட்டா இருக்கீங்களான்னு செக் பண்ணுவாங்க. அதுதாங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. நீங்க வந்து கேம் ஸ்கில்ல, பிசிக்கல் ஃபிட்னஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபிட்டா இருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. அதுக்கு 40 மார்க்கு. அதுக்கப்புறம் ஃபிட் கேண்டிடேட்க்கு வந்து 25 மார்க் இல்லன்னா மோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நாட் ஃபிட் கேண்டிடேட்க்கு 25 மார்க் கீழ அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட்டு ஏன்ற கேட்டகரினா 40 மார்க் மேல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அப்புறம் ஃபிட் ஆனா மட்டும் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு வந்து உங்கள வந்து கால் பண்ணுவாங்க சரிங்களா. ஃபிட்டா இருந்தா மட்டும் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு வந்து கால் பண்ணுவாங்க. அப்படி உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு கால் பண்ணிட்டாங்கன்னா, அசஸ்மென்ட் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் அந்த அவங்க கமிட்டி கூட அசஸ்மென்ட் இருக்கும். அதுக்கு 50 மார்க் சரிங்களா? 50 மார்க்கு. அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அத வச்சு பார்த்தீங்கன்னா 10 மார்க் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா? அப்புறம் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அதுல வந்து பார்த்தோம்னா மினிமம் குவாலிஃபை மார்க் இருக்கணும். அதாவது 60 மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா? இதுதான் மினிமம் குவாலிஃபை மார்க் 60 மார்க். ஃபைனல் மெரிட் லிஸ்ட். நீங்க நெக்ஸ்ட் ரவுண்டு குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா, லாஸ்ட்டா உங்களுக்கு மினிமம் குவாலிஃபை மார்க் என்னன்னா 60 மார்க் சரிங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங் குடுப்பாங்க. ஓகேங்களா? ட்ரெய்னிங் தான் குடுப்பாங்க. 2 இயர்ஸ்க்கான ட்ரெய்னிங். அதுக்கப்புறம் தான் உங்கள தக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா? உங்கள பெர்மனன்ட்டா வந்து ஜாப்ல வந்து கன்டின்யூ பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேற என்னன்னா, அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, உமனு, எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 250 ஃபீஸு. இது வந்து ரீஃபண்டபிள் தான் சரிங்களா? ரீஃபண்டபிள். இவங்கள தவிர்த்து மத்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 500 ஃபீஸு. இதில ரூ. 400 வந்து ரீஃபண்டு. இதில வந்து ரூ. 250 ரீஃபண்டு சரிங்களா? இதில ரூ. 400 தான் ரீஃபண்டு. ஆனா ரூ. 500 ஃபீஸு. பேங்க் சார்ஜஸ் அப்ளிகேபிள்ன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா? ஒன்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து ஃபிட் ஆகுறாங்களோ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டு சரிங்களா? கேஸ் ஆஃப் ரீஃபண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீ இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் பேக் டூ த சோர்ஸ் வேர் இட் ரிசீவ்ட் இன் த ஆர்எஸ் அக்கவுண்ட். ஓகேங்களா? அதாவது ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேங்க் நீங்க எந்த பேங்க் அக்கவுண்ட்லேருந்து நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்களோ, அவங்களுக்கே வந்து அந்த பேங்க் அக்கவுண்ட்டுக்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் வேற முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அதெல்லாம் வந்து அப்படியே வந்தோம்னா வேற முக்கியமான விஷயம் பார்ப்போம். அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்ணணும்? என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு? ஸ்டேஜஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறது பார்ட் 1 ஸ்டேஜ். அப்புறம் பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீ வந்து பே பண்ணுறது. அப்புறம் பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோடிங் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது சரிங்களா? அதுக்கப்புறம் பார்ட் 4ல ஃபீ பே பண்ணுறது சரிங்களா? ஆன்லைன் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பிரிண்ட் எடுக்கிறது. அப்புறம் லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் எடுக்கிறது சரிங்களா? செகண்ட் ஸ்டேஜ் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணிடணும். 4த் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் பிரிண்ட் எடுக்கிறது. அப்புறம் லாஸ்ட் வந்து அப்ளிகேஷனே பிரிண்ட் எடுக்கிறது. சரிங்களா? அதான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் டாக்குமெண்ட்ஸ்ல வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வந்து கண்டிப்பா இருக்கணும். சரிங்களா? டேட் ஆஃப் பர்த் டாக்குமெண்ட் 10th மார்க் ஷீட் கண்டிப்பா இருக்கணும். அப்புறம் வேற ஏதாவது கிராஜுவேஷன் முடிச்சிருந்தாலும் அது கூட இருக்கலாம். அப்புறம் கேஸ்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கிளியரா. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து இதில சொல்லியிருக்காங்க. எந்த வெப்சைட்னா, நான் அதுக்கான இந்த பிடிஎஃப்க்கான லிங்க்கையும், அப்ளை பண்ணதுக்கான அந்த லிங்க்கையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க வந்து செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? அதேபோல ஒரு வெப்சைட் எடுத்து நீங்க எந்தெந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரில வந்து எலிஜிபிள் ஆகுறீங்கன்றத கிளியரா செக் பண்ணிட்டு, சரிங்களா? அந்த டேட்லாம் பார்த்துக்குங்க. 16 மே மாசம் 16ஆம் தேதியோட அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. அதுக்குள்ள சீக்கிரமா அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? தேங்க் யூ.